கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் பெருமாத்தூர், வடக்குத்து உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் சாதனைகளான மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் இந்த நலத்திட்டங்கள் தடையின்றி தொடர தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். வழி நெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். முதல்வர் 3000 ரூபாய் கொடுத்தவர், 5000 ரூபாய் யாருக்கும் அறிவிக்காமலே கொடுத்தவர். அதை ஒன்றிய அரசு தடுக்க பார்த்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் எடுக்க போச்சாங்க. அதையெல்லாம் உணர்ந்த முதல்வர், எங்க மக்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாயை தடுக்க பார்க்குறியா, ஒரே நாளில் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் தான் இப்பொழுது 8000 ரூபாய்க்கு ஒருத்து ஒரு கூப்பன் கொடுக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். நாம் ஆட்சிக்கு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க தேவையில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.